இது வந்து கன்ஜெனிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்ஜெனிட்டல் அப்படின்னு என்னன்னா, பிரெக்னன்சி டைம்ல அம்மாக்கு இருக்கக்கூடிய அந்த ஹார்மோனல் பீக் லெவல் வந்து குழந்தைய வந்து அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதான் வந்து கன்ஜெனிட்டல் ஹைப்போதைராய்டிசம். அதுதான் காமனா வந்து வரும் யூஸ்வலா பேபிஸ்க்கு. முக்கியமா இது என்ன அஃபெக்ட் பண்ணும்னா குழந்தைங்களோட டெவலப்மெண்ட். ஏன்னா தைராய்டு கிளாண்டும் அவங்களோட growth ஹார்மோன், ஸோ இது எல்லாமே ரிலேட்டடா இருக்கிறதுனால குழந்தைங்களோட வளர்ச்சியும் போன் டெவலப்மெண்ட்டும் அவங்களோட growth டெவலப்மெண்ட்டுமே ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். இது இல்லாம சம்டைம்ஸ் குழந்தைங்க வந்து ஆக்டிவா விளையாடாம எப்பவுமே சோர்ந்து உட்காருது, பிசிக்கல் எனர்ஜி வந்து இல்லாம ஈஸியா டயர்ட் ஆயிடுறது, சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி, இது எல்லாமே வந்து நம்ம இந்த கன்ஜெனிட்டல் ஹைப்போதைராய்டிசம்ல வந்து யூஸ்வலா பார்க்கலாம். பட் இது வந்து ரிவர்சிபிள் தான். தைராய்டு வந்து சரியாகாத ஒரு நோய் அப்படின்னு கிடையாது. கண்டிப்பா இது நம்மளால ஈஸியா ரிவர்ஸ் பண்ணி நார்மல் லெவலுக்கு கொண்டு வந்துட முடியும் வித் ப்ராப்பர் மெடிகேஷன்ஸும் கரெக்டான டயட்டும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை, தேங்க்யூ.